ஹலோ ட்ரேடர்ஸ், இது 20th Feb. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் நடந்தது இந்த விட்த்துக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகிருந்தது. அதாவது 22,020 to 2200. அதுக்கப்புறமா 22,118 மூவ் ஆகிருந்துன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன இடத்த ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாற்றுற மாதிரி பேர்ஸ் ஓப்பன் ப்ரைஸ் 22,099, 1 point below the crucial level 2200. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில் இந்த டவுன் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேர்ஸ். ஸோ இந்த இடத்தையும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பேர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறமா புல்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக புல்ஸ் வந்து இதை மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,060. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகே, இந்த 40 பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா எந்த லெவல் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கேண்டில் பாருங்கள், 10:15 பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் டார்கெட்டும் இம்மீடியட்டாக ரீச் ஆகிடுச்சு. $60 to 100, 40 points, 100 to 40 points. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட்டும் டார்கெட் ரீச்சும் ஈக்குவலாக நடந்ததுனால நமக்கு எந்த என்ட்ரி செட்டப்பும் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் நடந்த அதே பிஹேவியர் மறுபடியும் நடந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் இந்த லெவலுக்கு கீழே வர ட்ரை பண்ணாங்க பேர்ஸ். அது சக்ஸஸ் ஆகாமல் புல்ஸ் மேலே கொண்டு போனாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல மறுபடியும் பேர்ஸ் கீழே வந்திருக்காங்க. இங்கே 1, இது 2, 10:55, 3, 11:05. ஸோ இந்த இதுலேயே நீங்கள் கேர்ஃபுல்லாக மொமெண்டமாக பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பேர் கேண்டில், அதுக்கப்புறமா கொஞ்சம் வீக், மேலேயும் கீழேயும் வீக், அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ரொம்பவே வீக்கான ரெட் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு செட்டப் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆனவுடனே டார்கெட் ரீச் ஆகிருது. ஆனால் இந்த இடத்துல க்ளீனான ஒரு என்ட்ரி ஸ்பாட் ஆஃப்டர் ஒரு சின்ன ட்ரிபிள் பாட்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு ஸ்கேல்ப் டார்கெட் வச்சுருக்கலாம் 22,140. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு 11:30. ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து எஸ்டர்டேஸ் ஹையை நோக்கி போயிருக்கு, கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் சேனல் லைன், டேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் 940 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் அங்கே ரீச் ஆனதுனால இந்த எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா புல்ஸால் இந்த எஸ்டர்டேஸ் ஹையை பிரேக் பண்ண முடியுதா, இந்த லெவலில் ஹோல்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நேற்று வந்த இந்த ஃபாஸ்டான டவுன் மூவ் மறுபடியும் இங்கேருந்து இது வர வருமா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு சின்ன புல் ஃப்ளாக் இங்கேருந்து போய் ஒரு ஃப்ளாக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் போல் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு புல் ஃப்ளாக் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி இந்த ஓப்பன் ப்ரைஸையும் கீழே பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைஸ் பிஹேவியர் நடந்தது அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பிஹேவியர் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லெவலை பேர்ஸ் த்ரூ அவுட் த டே டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டவுன் பண்ணும்போது புல்ஸ் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்டும் அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியல இந்த க்ரூஷியல் லெவலை. தேர்ட் டைமும் அதே மாதிரி ஒரு வி ஷேப் ரிவர்சல், நம்ம நேற்று பார்த்த அதே மாதிரி. ஓகே, ஸோ இந்த வி ஷேப் ரிவர்சல் நடக்கும்போது ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அதில் நமக்கு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, இதுதான் ஒரு ஃப்ளாகுடைய ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த புல் ஃப்ளாக் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இந்த ரீடெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட் டைமும் நமக்கு 2 அட்டம் நடந்திருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இது 1440, அதுக்கப்புறமா 1450. ஸோ இது ரெண்டும் ஒரு சின்ன டபுள் பாட்டம் ரீடெஸ்ட். அப்போது இந்த இடத்துல அந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த ஃப்ளாகோடைய ஆப்போசிட் எண்டை செக் பண்ண போகும் ப்ரைஸ். அதனால் நம்ம 1450க்கு நம்ம என்ட்ரி போட்டு இந்த லைனை ஸ்டாப் லாஸாக வச்சோம்னா 15 கேண்டிலில் ப்ரைஸ் வந்து குயிக்காக டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இந்த கேண்டலில் ரீச் ஆன மாதிரி இந்த ஃபால்ஸ் ஃப்ளாக் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா ப்ரைஸ் குயிக்காக ரீச் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஃப்ளாக் டிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. 40, 22, 140 to 22, 180, 180 to 220. இந்த டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு எஸ்டர்டேஸ் ஹை ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இன்ட்ராடேலேயும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் 1505 நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம இதே பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா அடிக்கடி வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்த பேட்டர்னும் 7th June 2021 வந்த ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான். இந்த 2 டேயும் பாருங்கள். இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டபுள் பாட்டம், அதே மாதிரி ஒரு டபுள் பாட்டம். அந்த டபுள் பாட்டமுடைய விட்த் ரீச் ஆகிருக்கு, இங்கேயும் விட்த் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்த நம்ம இப்போ பார்த்த ஒரு புல் ஃப்ளாக், அதே மாதிரி இங்கேயும் ஒரு புல் ஃப்ளாக் ஃபால்ஸ் பிரேக் அவுட். இன்றைக்கி ரீடெஸ்ட் நடந்திருக்கு, ஆனால் 7th June ரீடெஸ்ட் நடக்கலை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பேட்டர்ன் பிஹேவியர் சேமாக தான் வரும். இந்த எப்போவுமே இந்த ஒரு ஃப்ளாகுடைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் தான். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த பேர்ஸ் கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு ஃபாஸ்ட்டு அப் மூவ் எப்போவுமே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இன்ட்ராடே நடக்கும்போதும் சரி, அந்த டே முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பேட்டர்னோட லாஜிக்கை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்ன் மறுபடியும் வரும்போது நம்ம க்ளீனாக அந்த லாஜிக்கில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.